வணக்கம் நண்பர்களே. பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்ப நீங்க கேட்க போறது பிரேமா காமேஸ்வரன் எழுதிய அக்னியின் சாரல். குரலால் உயிர் கொடுப்பது உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதைகளை கேட்க விரும்பும் உங்களோட நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. கதைக்குள்ள போகலாம் வாங்க. அக்னியின் சாரல். அத்தியாயம் 6. பொன்னை புடமிடும் அக்னியே, உன்னில் கரைந்து உனக்கே அணியாய் மாற காத்திருக்கிறேன். தங்கைக்கு கொடுத்த வாக்கினை நிறைவேற்றும் பொருட்டு அதிகாலையே கிளம்பியவன் தன் தங்கை மீனாவை அழைத்துக் கொண்டு மதுரையை ஆளும் மீனாளை காண வேண்டி மீனாட்சியம்மன் கோவில் வந்து சேர்ந்தான். அதிகாலை வேலை அன்னையை காண்பது என்பது அவளின் அருள் இருந்தால் அன்றி கிடைக்காது என்பது பார்த்தனின் அசைக்க முடியாத நம்பிக்கை. பலமுறை நினைத்த போதிலும் அவனால் கோவில் செல்ல முடிந்ததில்லை. மூச்சு முட்டும் வண்ணம் ஓடிக்கொண்டிருக்கும் அவன் வாழ்க்கையில் இளைப்பாறும் இடம் அன்னை மீனாட்சியின் திருக்கோவில்தான். அதிலும் சுவாமி சன்னதியில் வீற்றிருக்கும் துர்க்கை அம்மன் அவனின் இஷ்ட தெய்வம். கேட்டது அனைத்தும் கொடுப்பவள் துர்க்கை அவனுக்கு. கோவிலின் உள் நுழைத்த நொடி அவனுக்குள் இருக்கும் அனைத்து சோர்வும் பறந்தோடிவிட தங்கைக்கு கோவிலின் சிறப்பினை சொல்லிக் கொண்டே அழைத்துச் சென்றான். நேரம் அதிகாலை வேலை என்பதால் பக்தர்கள் கூட்டம் இல்லாது அமைதியாய் இருந்தது ஆலயம். அம்மன் சன்னதி கொடிக்கம்பத்தின் அருகில் நின்று கொண்டிருந்த கோமாதாவை வணங்கிவிட்டு நேராக அம்மன் சன்னதிக்குள் நுழைந்தவர்கள் பக்தர்கள் செல்ல அமைக்கப்பட்ட பாதையின் வழி சென்று அன்னையை காண நிற்க, பச்சை பட்டாடை உடுத்தி 1000 தீபங்களின் மத்தியில் கருணை பொங்கும் முகத்தோடு நின்ற அகிலம் ஆளும் தேவியை கண்ட பிறகும் சஞ்சலங்கள் நிற்குமா மனதில்? பார்த்தவழி பார்த்தபடி எதுவும் கேட்கவும் தோணாது கைகளை கூப்பி நின்ற தன் மக்களின் மீது அன்னையின் பார்வை அடுக்க தீபத்தின் மத்தியில் பட மெய்சிலிர்த்து அடங்கியது அங்கு கூடி நின்ற அனைவருக்கும். வழிபடும் இடத்திற்கு முன்னால் அமர்ந்து மீனாட்சி பிள்ளை தமிழ் பாடிக்கொண்டிருந்த இளம் மாணவர்களின் குரலின் பரவசம் சுற்றி நின்ற அனைவரிலும் பதிந்தது. அம்பிகைக்கு சூடிய மலர்களின் மனமும் அம்மனின் பாதம் பட்ட தாழம்பூ குங்குமத்தின் மனமும் புத்துணர்ச்சி அளிக்க கண்ணிறைக்க அம்மனை தரிசித்து வெளிவந்த பார்த்தனுக்கும் மீனாவுக்கும் தங்களுக்குள் புது ரத்தம் பாய்ந்தது போல் இருந்தது. கொடுக்கப்பட்ட லட்டு பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு முக்குருணி பிள்ளையாரை வணங்கி சுவாமி சன்னதி சென்றனர் இருவரும். வெள்ளி கவசம் பூண்ட பாதம் மாற்றி ஆடிய நடராஜரை வணங்கியபடியே இந்திரன் குறை தீர்த்த சுந்தரேஸ்வரரை வணங்கிவிட்டு சற்று பிரகாரத்தில் வீற்றிருந்த சரஸ்வதி, தட்சிணாமூர்த்தி, திருக்கல்யாண கோலம் பூண்ட அம்மையப்பனை வணங்கி துர்கை சன்னதி வந்த பார்த்தனின் முகம் தாயை கண்ட சேயின் முகமாய் மலர்ந்து இருந்தது. அதுவரை நடந்து சுற்றி கொண்டிருந்தவன் துர்கையின் முன் அமர்ந்து விட்டான். நிர்மலமான முகத்துடன் அன்னையை நோக்கியே இருந்தது அவனது பார்வை. ஆண்களில் யாரையும் இவ்வளவு ஆழ்ந்த பக்தியோடு அவள் கண்டதில்லை. ஏன், அவளே இவ்வளவு ஈடுபாடு கொண்டு கோவில் சென்று வழிபட்டதில்லை. சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு எழுந்தவர்கள் மகாலட்சுமி, பைரவரை வணங்கிவிட்டு வெளியே வர நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபட்டனர். பக்தர்களை வணங்கியவர்கள் பரத போட்டியில் வென்ற சிவபெருமானையும் வெட்கம் மேலிட நின்ற பார்வதியையும் வணங்கி கொடிமரத்தில் தண்டனிட்டு வெளியேறி பொற்றாமரை குளத்து படியில் அமர உதிக்கும் சூரியனின் கதிர்கள் பட்டு விமானங்கள் ஜொலிக்க, கோவிலில் மணி அடிக்க, கோபுரங்களில் இருந்த புறாக்கள் சிறகடிக்க மிக ரம்யமாய் ஆரம்பித்தது அவர்களின் நாள். அடுத்து எங்க போலாம் மீனா என கேட்டவனை பார்த்து சிரித்தவள், நெக்ஸ்ட் ரெஸ்டடா அண்ணா, அப்படியே ஆடி வீதி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தா நேரம் சரியா இருக்கும். போய் சபரிஸ்ல சாப்பிட்டுட்டு அடுத்த இடம் பத்தி யோசிக்கலாம் என்றவள் இயல்புக்கு திரும்பி இருந்தாள். சரிடா என்று அழைத்துக் கொண்டு சென்றவன் தங்கை கேட்டபடியே உணவிற்கும் வழி செய்தான். காலை உணவை முடித்துக் கொண்டு வெளிவரும் நேரமும் கடைகள் எதுவும் திறக்காதபடியால் பேசிக்கொண்டே நடந்தவர்கள் கண் முன்னே மீண்டும் ஒரு இம்மையில் நன்மை தருவார் கோவில். திரும்பும் திசையெல்லாம் கோவில்கள். அடியார்கள் பாடல் பெற்ற சிவபெருமானின் திருவிளையாடல்கள் நிகழ்த்தப்பட கோவில் மாநகரமான மதுரை அம்பதியில் கோவில்களுக்கா பஞ்சம்? திவ்ய தரிசனம் செய்து கோவில் விட்டு வெளியேற கோவிலின் உள் நுழைந்தார் வானதியின் தாய் ஆனந்தி. அவரை கண்ட மீனா தனது அண்ணனையும் இழுத்துக்கொண்டு ஓடினாள் அவரிடம். அம்மா, எப்படி இருக்கீங்க என்று வாஞ்சையாய் கேட்கும் பெண்ணின் முகத்தை பார்த்தவர் யாரென்று யோசிக்கும் முன் அவளே,
ரொம்ப யோசிக்காதீங்கம்மா. நான் தான் மீனா, வானதி கிளாஸ்மேட் மீனா. ஸ்கூல் படிக்கும்போது வந்திருக்கேன் உங்க வீட்டுக்கு. என தன்னையே அறிமுகப்படுத்திக் கொள்ள, மீனாவாமா நீ? அடையாளமே தெரியாத அளவுக்கு வளர்ந்துட்ட. சாரிடா, உடனே ஞாபகம் வரல. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என வினவ, நான் நல்லா இருக்கேம்மா. வானதி எப்படி இருக்காமா? என்ன பண்றா? அவ சென்னைக்கு போனது டச் விட்டு போச்சு என ஆர்வமாய் கேட்க, நல்லா இருக்காமா. எம்பிஏ முடிச்சிட்டு சென்னையில ஒரு இடத்துல வேலை பாக்குறா. அது என்ன ஏதுன்னு வாயில சொல்ல வருதில்ல என்றவனின் பார்வை அருகில் நின்ற பார்த்தனில் விழுந்தது. அவர் பார்வை சென்ற இடம் கண்ட மீனா தமையனின் கரம் பற்றி, இவர் என்னோட அண்ணா, பேரு பார்த்த சாரதி. நம்ம வானதி கூட தெரியுமா அண்ணன என்றவளை நோக்கி, இல்லம்மா, இவங்கள எங்கேயோ பார்த்தது போல இருந்தது. அதுதான் எங்க என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். தம்பி என்ன பண்றாங்க என்று வினவியவருக்கு, எங்க அண்ணா டாக்டர்மா என பதில் அளித்தாள் மீனா. அட ஆமா மீனா, இப்பதான் ஞாபகம் வருது. வானதி அப்பாவுக்கு முடியாம இருந்தப்ப அர்த்தராத்திரி ஹாஸ்பிடல் போனப்ப தம்பிதான் பார்த்தாங்க. நல்லா இருக்கீங்களா தம்பி? நம்ம மீனா அண்ணனா நீங்க? ரொம்ப சந்தோஷம் தம்பி என்று பேசியவரை கண்டு மென்புன்னகை செய்தான் பார்த்தன். கோவிலின் பிரகாரத்தில் நின்று சிறிது நேரம் பேசிய வானதியின் தாய் நேரம் கடப்பதைக் கண்டு புறப்பட தயாராக விடை பெற்றவர்கள் கோவிலின் வெளியே வந்தனர். வானதி கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நேத்து நடந்ததுல மறந்துட்ட. இன்னைக்கு கண்டிப்பா பேசணும் அவகிட்ட என்று தங்கை கூறியதும் வெகுவாய் மகிழ்ந்தாள் தமையன். சரிடா, பேசலாம். இப்ப எங்க போறது சொல்லு என கேட்டவனுக்கு, கொஞ்சம் ஷாப்பிங் போகணும், கூட்டிட்டு போறியா என கூற அறையில் இருந்த போத்தீஸ் உள் நுழைந்தனர் இருவரும். உனக்கு எதுவும் வாங்கணும்னா வாங்கிட்டு, எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் என மீனா கூறவும் உணர்ந்து கொண்டவன், சரி குட்டி, எனக்கு எதுவும் வேண்டாம், சும்மா பாத்துட்டு இருக்கேன், நீ போய் வாங்கிட்டு வா என கூறவும் சென்று தனக்கு தேவையானவற்றை வாங்கியவள் அங்கிருந்து 3வது தளம் சென்று தமையனுக்கு ஏற்றவாறு அவன் உடுத்தும் தரத்தில் கருப்பு, அடர் நீலம் மற்றும் மெரூன் வண்ணங்களில் முழுக்கை வைத்த டி ஷர்ட் மற்றும் சட்டைகளை வாங்கிக் கொண்டு வந்தவள் அண்ணனுக்கு அழிக்க, இங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வாடா என கூறி வைத்து விட்டான். முதல் தளம் செல்ல கைகளில் 3 பட்டுப்புடவைகளை வைத்துக் கொண்டு நின்றிருந்தவனை கண்டவள் சிரித்துக் கொண்டே அருகில் வந்தவள், நினைச்சேன் இப்படிதான் பண்ணுவேன்னு. பிளீஸ் அண்ணா, எனக்கு எதுவும் வேண்டாம், சாரீஸ் வேண்டவே வேண்டாம் என்றவளை புரிந்தவள், சரிவா, மேல சுடி இருக்குல்ல, எடுத்து தரேன் என்றான் பார்த்தன். பட்டு செக்ஷன் விட்டு வெளிவர அணிகலன்கள் அணிவகுத்து இருக்க, அப்ப இது வாங்கி கொடு என்று நின்றவளிடம் சென்றவன், சரி பாரு, உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ என்றான். சுற்றி சுற்றி பார்த்தவள் குடை ஜிமிக்குகள் இருக்கும் பக்கம் சென்று பார்த்தாள். அதில் 2 அவள் கருத்தை கவர எடுத்துக் கொண்டாள். அதற்கு பில் போட சொல்லிவிட்டு முன்னே வர கைப்பை ஒன்று கண்ணை கவர, அண்ணா பிளீஸ், இதுவும் சூப்பரா இருக்கு, எடுத்துக்கவா கண்களை சுருக்கி கெஞ்ச, எடுத்துக்க குட்டி என்றான் புன்னகையுடன். கொடுத்து வச்சவங்க, எனக்கு அண்ணியா வரப்போற பொண்ணு என்றாள் மனமகிழ. எதுவும் சொல்லாத அவன் சிரிக்க மனதுக்குள் அந்த பட்டாசு குரல் வெடித்து சிதறியது. மீண்டும் மனம் அவளை நோக்கி சென்றது. மதுரையில் அவர்கள் பேசிக் கொண்டிருக்க இங்கே அலுவலகத்தில் நீர் குடித்துக் கொண்டிருந்த பாரதிக்கு நீர் புரைகேற இருமல் வந்து கண் கலங்க அருகில் இருந்த திவ்யா, அது யாரடி உன்னை இந்த அளவுக்கு நினைக்கிறது என்று கேட்க அசட்டையாய் தோள்களை குலுக்கியவள், யாரு தெரியும் என்று கூறிவிட்டு தனது பணியில் கவனம் செலுத்தினாள். மழை விட்ட பின்னும் தூரல் நிற்காது என்பது போல் தீஷாவை வைத்து வாங்கியதற்கு அவளே அமைதியாக இருக்க, அவளின் தோழி மகாலட்சுமி இன்று பாரதியை தாக்கி மறைமுக பதிவு ஒன்றை அவர்களின் வாட்ஸ்அப் குழுவில் பதிவிட்டிருந்தாள். புரியாத பலரும் என்ன ஏது என கேட்க, வரும் ஆனா வராது எனும் அளவுக்கு புரிந்தும் புரியாது போலவும் விளக்கம் அளித்து அன்றைய நாளுக்கான அவளை பரப்பி வைத்திருந்தார். இதை கண்ட வானதிக்கு பயம் பற்றி கொண்டது. எப்படியாவது இதை பாரதி கண்களுக்கு கொண்டு செல்லக்கூடாது என முடிந்த அளவுக்கு பாடுபட்டாள். ஆனால் விதி. மதிய உணவு இடைவெளியின் போது உணவை முடித்துவிட்டு தங்களது அலுவலக வாட்ஸ்அப் குழுவின் உள் நுழைந்த நேரம் பதிவுகளின் எண்ணிக்கை 500 கடந்திருந்தது. யாருக்கு என்ன விசேஷம் இன்னைக்கு? அந்த கம்ப்யூட்டர் போட்டிகளை தலைய விட்டா நேரங்கால மனுஷ மக்கள் எல்லாம் மறந்து போய் தொலைது. இங்க பாரு, எவ்வளவு மெசேஜ் வந்து குமிஞ்சு கிடக்கு என்றபடியே திறந்தவளின் புருவங்கள் நெறிய ஆரம்பித்தது. கடைசி வந்த செய்தி வரை அமைதியாய் படித்தவள், தட்ஸ் இட்
என்று உணவு மேசையினை தட்டியபடி எழுந்து விட்டாள். இதற்குத்தானே அவள் பயந்தது? வானதிக்குத்தானே தெரியும் மகாவின் மகா மட்டமான செயல்களை பற்றி. அடுத்தவர் செய்த பணிகளின் பலன்களை பெறுவதில் PhD பட்டம் பெற்றவள் அவள். அதை பற்றி ஒரு நாள் வானதி கோபத்தில் கூறியதை கேட்டு கொந்தளித்த பாரதியை அடக்க வானதி பட்ட பாடுகள் இன்று அவள் கண் முன்னே வந்து சென்றது. கொதிப்பின் உச்சியில் நின்ற பாரதியை பார்க்க பார்க்க வானதிக்கு அத்தனை பயம். இன்று என்ன நடக்கப் போகிறதோ என்பதை எண்ணியவளால் பாரதியை அடக்கவும் முடியவில்லை. தப்பினை சுட்டிக்காட்டும் அவள் மிகுந்த கவனமாய் இருப்பவள். பிறரை நோக்கி ஒரு விரல் நீட்டும் போது மற்ற 4 விரல் தன்னை சுட்டுவதை உணர்ந்தவள் அவள். முடிந்தவரை தவறுகள் நேராத அவளால் அப்படி தவறி நடக்கும் பட்சத்தில் கொஞ்சமும் தயக்கமின்றி மன்னிப்பும் கேட்டு அதை முறைப்படுத்த முயற்சி செய்வாள். அவளின் இந்த பண்பு அவளை அறிந்த அனைவருக்கும் தெரியும். பாரதியை பொறுத்தவரை அனைத்தும் நேருக்கு நேர் மட்டுமே. மனத்திறந்த பாராட்டாக இருந்தாலும் சரி, மனம் கசந்த எரிச்சலாக இருந்தாலும் சரி. குரல் உயர்வது இல்லை. தள்ளி நின்று பார்க்கும் அனைவருக்கும் இருவர் உரையாடலாகத்தான் தெரியும். ஆனால் எதிரில் இருப்பவர் மட்டுமே அறிவார் அக்னியின் தகிப்பை. இதனால் எத்தனை எதிரிகளை பெற்றாலோ அதைவிட 2 மடங்கு உண்மையான உறவுகளை பெற்றவள். அப்படிப்பட்ட பாரதியை சீண்டிவிட்ட தீஷாவின் உயிர் தோழி மகாலட்சுமியின் நிலை என்ன ஆகப் போகிறதோ என்பதே வானதியின் கவலை. மிகுந்த நிதானத்தோடு நடந்த பாரதியை கண்டவள், பாருமா என அழைக்க திரும்பிய பாரதியை கண்டு அடுத்த வார்த்தைகள் வரவில்லை. அவளின் கோபத்தை கூட சமாளித்து விடலாம். ஆனால் இந்த நிதானம் எதிரில் இருப்பவரை குத்தி கிழித்துவிடும் என்பது வானதி அறிந்ததே. மிகுந்த நிதானமாய் மகா தனித்தமர்ந்திருந்த மேஜை அருகே சென்றவள் முன்னுரை முகவுரை எதுவும் இல்லாது, என்னைக்குதான் நீ திருந்த போற? உனக்கு வலிக்குதுன்னா நீ வந்து கேளு. அடுத்தவங்களை தூண்டி விட்டு பேச வைக்கிறது ஒரு பொழப்பு. இதுல குரூப் ஃபார்ம் பண்ணி கூவ சொல்லி குதிச்சிட்டு இருக்க. சரி, அப்படி உனக்காக பேசுற ஆளுங்களுக்கு நாளைக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தா கூட நிப்பியா நீ? அப்படியே டீல விட்டுற மாட்ட? ஜாதி அரசியலை விட கேவலமா இருக்கு நீ பண்றது. ஒரே ஊர்னா நீ என்ன பண்ணாலும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைப்பா? தப்பு யார் பண்ணாலும் தப்புதான். அது கூடவா அவங்களுக்கு தெரியும்னு உனக்கு தெரியாது? இப்ப வரைக்கும் கூவி கூவி பேசுறியே, யாராவது கண்டுட்டாங்களா? நேருக்கு நேர் கேட்கணும். அப்படி நேருக்கு நேர் கேட்க தைரியம் இல்லைன்னா எதுக்கு உனக்கு கோவ புண்ணாக்கு புடலங்கலாம்? உன்னோட ஈகோவுக்கு நீதான் தீனி போடணும். ஊரை கூட்டுறது என்ன மாதிரி வேலை தெரியுமா? ஒருவேளை உனக்கு நடந்தது தப்பா இருந்தா நீ ஒப்பாரி வைக்க வேணாம். உன் மேல உண்மையான அன்பு இருக்கவங்க தன்னால உன் பின்னாடி வருவாங்க. இப்படி கொளுத்து போட்டு அடுத்தவங்களை பேச வச்சுட்டு அதுல குளிர் காஞ்சிட்டு அவங்க முதுக்கு பின்ன நிக்காத. மோரோவர், ப்ராப்ளம் உனக்கும் எனக்கும் இல்ல, எனக்கும் தீஷாவுக்கும் தான். அதுவும் நீ இன்னைக்கு பண்ண களவாணித்தனத்தாலதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீ பண்ற கேடுகட்ட வேலை எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைப்பா உனக்கு? எக்ஸல் ஷீட் போட்டு அனுப்புவேன். எந்த குரூப்ல நீ இப்போ நீ அனுத்திக்கிட்டு இருக்கியோ அங்க பிரிண்ட் போட்டு நோட்டீஸ் போர்ட்ல போட்டுட்டு போயிட்டே இருப்ப. எந்தெந்த தேதி என்னென்ன திருட்டுத்தனம் நீ பண்ணி இருக்கன்னு செய்ய வச்சுடாத. என்ன ஓ அளவுக்கு இறங்கி ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் என்று குரலை உயர்த்தாது கர்ஜித்து சென்றவளை கண்டு சர்வமும் நடுங்கி போனது மகாவிற்கு. ஒரு வார்த்தை பேச அனுமதிக்கவில்லை பாரதியின் ஆளுமை. தேவையில்லாமல் சிங்கத்தை சீண்டிவிட்டோமோ என்ற பயம். இதுவரை அவளுக்கு ஆதரவாக ஒருவரும் பேசவில்லை என்பதிலேயே தாங்க முடியாத கலங்கிக் கொண்டிருந்தவள் தனக்கே வினையாகி போகுமோ என அஞ்சினாள் குறுக்கு புத்தி பெண். மீண்டும் வந்து தனது இருக்கையில் அமர்ந்தவளின் அருகில் வந்து நின்ற வானதியை நிமிர்ந்து பார்த்த பாரதி, இந்த அல்ப மேட்ருக்காகவாடி காலையிலிருந்து என்ன நிமிர விடாம வேலை வாங்க வச்ச மனுஷியாடி நீ என்று எதுவுமே நடக்காதது போல பேசிய பாரதியை என்ன செய்வதென்றே தெரியவில்லை வானதிக்கு. இப்ப எதுக்கு கையில இருந்த லாலிபாப்ப புடுங்கின பாப்பா போல மூஞ்ச வச்சுட்டு நிக்கிற? போ போய் இனியாவது உன்னோட வேலையை பாரு. இன்னைக்கு கோட்டா முடிஞ்சது. இதுக்கு மேல உனக்கு பிபி ஏத்த மாட்டேன். பெக்கி ப்ராமிஸ்டி என்ற பாரதியை முறைத்தவளை கண்டு, போ 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 சொல்றல்ல என ஜெயம் சதா போல செய்து காட்ட அவள் தலையில் குட்டிவிட்டு சிறு புன்னகையோடு தனது இடம் நோக்கி திரும்பினாள் வானதி. திரும்பியவள் வலது கரத்தை பிடித்தெழுத்து நிறுத்திய பாரதி, இதையும் அம்மா கிட்ட போட்டு கொடுத்த மகளை விழுத்து விட்டுருவேன். இதுங்கெல்லாம் ஒரு ஆளு. இதுகளுக்கு பயப்பட தேவையில்லாம அவங்கள கலவரப்படுத்தாதரி, புரியுதா? இல்ல அப்படித்தான் சொல்லுவேன்னு சொன்னா உன் ஆட்சிக்கு போன் பண்ணி நீங்க கஷ்டப்பட்டு வளர்த்து விட்ட முடிய இவ வெட்டி விட்டான்னு போட்டு கொடுத்துருவேன். ஊருக்கு போய் வாங்க வேண்டிய மண்டகப்படி இன்னையில இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும்.
ஞாபகத்துல வச்சுக்கோ செல்லம் என்றவளை எந்த வகையில் சேர்ப்பது என குழம்பி போய் பார்த்தாள் வானதி. அதையெல்லாம் முன்னறிவுக்கு எட்டாதது குழந்தாய். போ, போய் குச்சி முட்டாயை குருவி ரொட்டி வாங்கி சாப்பிடு என வெறுப்பேற்றியவள் தலையில் வலிக்கும் வண்ணம் குட்டிவிட்டு சிப்ப ஏறும என்று கூறி சென்றாள் வானதி. நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்ட உங்களோட அன்புக்கு என் பெரு நன்றிகள். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் மற்றும் RJ நித்யஸ்ரீ. நன்றி, வணக்கம்.